So far நம்ம வந்து அவுட்வர்ட் ஜோன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது we have released the shadow balance. சப்போஸ் நீங்கள் அனுப்பிச்ச எல்லா செக்குமே ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் 3 பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நேராக ரெகுலரைஸ் ஷேடோ பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா the check value will be posted to respective accounts. ஸோ போஸ்டிங் முடிஞ்சிடும். ஏதாவது செக் பவுன்ஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் we have to do this lengthy step. நீங்கள் ஏற்கனவே இன்வெர்ட் ஜோன் பார்த்தீங்க. என்ன பார்த்தோம்? ஒரு இன்வெர்ட் ஜோன் ஓப்பன் பண்ணி அதில் செக்கெல்லாம் டேட்டா என்ட்ரி பண்ணி அதை சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணி அப்புறம் வேலிடேஷன் ரன் பண்ணி போஸ்ட் அண்ட் க்ளோஸ் ஜோன் பண்ணோம். சேம் ப்ராசஸ் we have to repeat for outward return MICR. ஸோ அதே இன்வெர்ட் ஜோனில் என்ன பார்த்தீங்களோ அதே சீக்வன்ஸ் தான். ஆனால் ஜோன் மட்டும் அவுட்வர்ட் ரிட்டர்ன் ஜோன் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு எந்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சோ அந்த செக் பவுன்ஸ் ஆன செக்கோட டீட்டெயில்ஸ் மட்டும் டைப் பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்கிட்ட வந்து நான் 32 செக் அனுப்பிச்சிருக்கேன். அதில் ஒரு செக் பவுன்ஸ் ஆகிருக்கு. அந்த ஒரே ஒரு செக் பவுன்ஸ் ஆனதுக்காக ஐ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ். எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு HMICZ சூப்பர்வைசராக லாகின் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஓப்பன் அ அவுட்வர்ட் ரிட்டர்ன் MICR ஜோன். எப்படின்னு பார்ப்போமா? HMICZ அப்படின்னு கொடுத்து கிளிக் கோ. ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் we are going to open zone. zone code அப்படிங்கிற அந்த லென்ஸை கிளிக் பண்ணுங்கள். இன்வெர்ட் ஜோனில் என்ன பார்த்தோம்? இன்வெர்ட் MICR ஜோன் ஓப்பன் பண்ணி செக் எல்லாம் லான்ச் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவுட்வர்ட் ரிட்டர்ன் ஜோன் அப்படிங்கிறதால இங்கே கீழே இருந்து ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். திஸ் ஒன் அவுட்வர்ட் ரிட்டர்ன் MICR. இந்த ஜோனை சூஸ் பண்ணுங்கள். அவுட்வர்ட் ரிட்டர்ன் MICR அந்த ஜோனை சூஸ் பண்ணி கிளிக் கோ. இதில் என்ன டைப் பண்ண போகிறேன்? டோட்டல் வேல்யூ ஆஃப் செக். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு செக் தான் பவுன்ஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த செக்கோட வேல்யூ டைப் பண்ணுறேன். 2,40,000க்கு வேல்யூ ஆஃப் செக்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரே ஒரு செக் ரிட்டர்ன் ஆனதால் 1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். சப்போஸ் 2 செக்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா நம்பர் 2 அப்படிங்கிறது இங்கே டைப் பண்ணுவேன். இப்போ ஒரே ஒரு செக் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதனால் 1 செக் ஃபார் 2,40,000 டைப் பண்ணிவிட்டு அதில் நெகட்டிவ் கார்விங் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நோ அப்படின்னு 2 இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் கார்விங் நோ, இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் மேண்டேட்ரி நோ, கார்விங் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் சப்மிட். இன்வெர்ட் ஜோனில் பார்த்தோம்ல அதே ப்ராசஸ் தான். MICR outward return zone is opened successfully. அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் டேட்டா என்ட்ரி. செகண்ட் ஸ்டெப் என்ன? டேட்டா என்ட்ரி. 1 செக் ஃபார் 2,40,000 சொல்லியாச்சு. அந்த 1 செக் என்ன அப்படிங்கிறது இந்த HICTMல டைப் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆப்ரேட்டராக லாகின் பண்ணியிருக்கேன். HICTM லாகின் பண்ணி செலக்ட் ஃபங்க்ஷன் as add zone அப்படிங்கிற லென்ஸை கிளிக் பண்ணி சூஸ் அவுட்வர்ட் ரிட்டர்ன் MICR கிளிக் கோ. அதில் பவுன்ஸ் ஆன செக் டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ 1 செக் ஃபார் 2,40,000 பவுன்ஸ் ஆயிருக்கு. அந்த செக் டீட்டெயில் மட்டும் இங்கே தரேன். என்டர் த அக்கௌண்ட் நம்பர். இது SB செக் ரிட்டர்ன் ஆகிருக்கிறதால SB அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன். இதே நியூ அக்கௌண்ட்டுக்காக வாங்கின செக்காக இருந்ததுன்னா 0382 அப்படின்னு டைப் பண்ணுவேன். என்டர் அக்கௌண்ட் நம்பர், என்டர் அமௌண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், கார்விங் அப்படிங்கிறது நோ அப்படின்னு வச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன் கோட் 10, பேயி நேம், என்டர் த பேயி நேம், செல்ஃப், enter the instrument type as check, instrument date டைப் பண்ணிக்கோங்க. அந்த பவுன்ஸ் ஆன செக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல தரேன். கொடுத்துட்டு ரிஜெக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ராப் டவுனில் ஐ எம் கோயிங் டு சூஸ் அவுட்வர்ட் அப்படின்னு அர்த்தம். அவுட்வர்ட் ரிஜெக்ட், திஸ் செக் இஸ் அ அவுட்வர்ட் ரிஜெக்ட் செக் அப்படின்னு அர்த்தம். சூஸ் அவுட்வர்ட். ஓகே, தட்ஸ் ஆல். சூஸ் அவுட்வர்ட். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், டீட்டெயில்ஸ். எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரீசன் சொல்ல போகிறோம். choose that icon. அந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டு ரிஜெக்ட் ரீசன்
சார்ஜஸ். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ரீசன் பாருங்கள், எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க்கில் செக் ரிஜெக்ட் ஆகிருக்கு. எதுக்காக பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க? ரெஃபர் டு ட்ராயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் ஆன் சார்ஜஸ் 118 rupees, கிளிக் அக்செப்ட். ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட்டில் 118 rupees வில் பி டெபிட்டட், செக் பவுன்ஸ் ஆனதால். அதுக்கப்புறம் அடிஷனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்குது பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ட்ராய் ஷார்ட் கோடை காப்பி பண்ணி ப்ரெசென்டிங் ஷார்ட் கோடில் பேஸ்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த சேம் ப்ரொசீஜர். நீங்கள் இன்வெர்ட் கிளியரிங்கில் பார்த்தீங்களா, அதே ப்ரொசீஜர் தான். கிளிக் அக்செப்ட். கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க, கிளிக் சப்மிட். தட்ஸ் ஆல். ஒன் செக் இஸ் ரிஜெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. சூப்பர்வைசர் அடுத்தது வெரிஃபை பண்ணணும், அதே HOCTM மெனுவில். ஸ்டெப் 3ல தேர்ட் ஸ்டெப் என்ன? வெரிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஃபார் ரிட்டர்ன் செக் HICTM மெனுவில் சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணணும். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ நான் சூப்பர்வைசராக லாகின் பண்ணியிருக்கேன். மெனு HICTM, கிளிக் கோ. அதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. MICR அவுட்வர்ட் ரிட்டர்ன் MICR சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் கோ. கிளிக் அக்செப்ட். எதுவுமே டைப் பண்ண வேணாம், ஜஸ்ட் கிளிக் அக்செப்ட். ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுது. அதை சூப்பர்வைசர் கவனமாக செக் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா, வேல்யூ கரெக்டாக இருக்கா, இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், அவுட்வர்ட் ரிஜெக்ட், அவுட்வர்ட் ரீசன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, சார்ஜஸ் ஏதாவது பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டர் என்ன பண்ணாரோ அது எல்லாமே சூப்பர்வைசர் செக் பண்ணும். எல்லா ஃபீல்டுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஆஃப்கோர்ஸ் ப்ரெசென்டிங் ஷார்ட் கோட் இருக்கா அப்படிங்கிறதையும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். தென் கிளிக் சப்மிட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. அங்கே 9 இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அது செட் நம்பர் 9. இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ பவுன்ஸ் ஆன செக்குக்கு டேட்டா என்ட்ரி பண்ணியாச்சு, சூப்பர்வைசர் அது வெரிஃபையும் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன? சஸ்பெண்ட் ஜோன், வேலிடேஷன் ரன் அண்ட் வேலிடேஷன் ரன் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். எப்படின்னு பார்ப்போமா? மெனு HMICZ. இப்போ நான் சூப்பர்வைசராக இருக்கேன். HMICZ டைப் பண்ணிவிட்டு கிளிக் கோ. கிளிக் கோ. இப்போ we are going to suspend the zone. சஸ்பெண்ட் ஜோன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஜோன் கோட் அப்படிங்கிற இடத்துல சூஸ் MICR அவுட்வர்ட். அதுதான் முக்கியம், MICR அவுட்வர்ட் கவனமாக பார்க்கணும். அதில் ஒன் செக் ஃபார் 2,40,000 பவுன்ஸ் பண்ணியிருக்கோம். கிளிக் சப்மிட். ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் இருக்குது. கிளிக் சப்மிட். ஜோன் இஸ் சஸ்பெண்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஜோன் சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன? வேலிடேஷன் ரன். அதே ப்ராசஸில் வேலிடேஷன் ரன் கொடுத்துட்டு ஜோன் கோட் அவுட்வர்ட் MICR அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். கிளிக் கோ. இன்வெர்ட் கிளியரிங் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் வந்து பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் கிடையாது, அவ்வளவே தான். ஸோ வேலிடேஷன் ரன் இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்த ஸ்டெப் என்ன? வேலிடேஷன் ரிப்போர்ட். சூஸ் வேலிடேஷன் ரிப்போர்ட். சூஸ் MICR ஜோன் கோட், MICR அவுட்வர்ட்னு சூஸ் பண்ணிக்கிறோம். கிளிக் கோ. எல்லா ஒர்க்கும் சூப்பர்வைசரே பண்ண போகிறாரு. இது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், அடுத்தடுத்து பண்ண வேண்டியது தான். சஸ்பெண்ட் ஜோன், வேலிடேஷன் ரன், வேலிடேஷன் ரிப்போர்ட். வேலிடேஷன் ரிப்போர்ட்டில் ஜஸ்ட் கிளிக் சப்மிட். வேலிடேஷன் ரிப்போர்ட் இஸ் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஜென்ரேட் ஆன ரிப்போர்ட்டை எப்படி பார்க்க போகிறோம்? we are going to use HPR to view the report. சூப்பர்வைசர் HPR அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் கோ. வேலிடேஷன் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதை பார்க்கறதுக்கான மெனு HPR. கிளிக் கோ. அதில் இந்த கோ கிளிக் பண்ணிக்கோங்க. சி வேலிடேஷன் ரிப்போர்ட் இருக்கா, அது வேலிடேஷன் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஸ்க்ரீன். சி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ரிஜெக்டட். ஓகே, இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன? போஸ்டிங் ஆஃப்